ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள் சேனல். இந்த வீடியோவில் நான் அகைன் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயிலோடு நான் வந்திருக்கேன். அது எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், எந்த டீட்டெயில் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான டீட்டெயில் தெரியும். என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நான் இதில் சொல்ல போகிறேன். அதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த இந்த வீடியோவில் இந்தியன் ஆயில் கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம நம்மளோட மெயின் வெப்சைட்டுக்கு போகணும், அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போகணும். அது எப்படி போகணும், எந்தெந்த டீட்டெயில் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் ஆயிலோட மெயின் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்தியன் ஆயில் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயின் இப்போ அஃபிஷியல் சைட்டில் மட்டும்தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு லெஜிட்டாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் கேரியர்ஸில் செக் பண்ணிங்கனாவே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஆயில் ஃபார் கேரியர்ஸ்னு இருக்கா. அதில் கேரியர்ஸில் லேட்டஸ்ட் ஜாப் ஓப்பனிங்கில் ஜாப் ஓப்பனிங்கில் கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் நாம் எந்த இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இது இந்த வீடியோவோட கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் புரிஞ்சிடும். அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். பார்த்தீங்களா, டோட்டலாக இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் டோட்டலாக உங்களுக்கு 456 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டோட்டலாக இதில் என்னென்ன எது கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன், கிராஜுவேட் அண்ட் ட்ரேட் அப்ரெண்டிஸ், டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல். இந்த இதில் இந்த இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் என்னைக்கு லாஸ்ட் டேட்டுனா உங்களுக்கு 13/2/2025 இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது ஆன்லைனில். என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் கோடு, டோட்டல் வேக்கன்சி இதில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் 9. அதில் கேட்டகரி அன்ரிசர்வ்டு, இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதில் டெல்லி ஸ்டேட்டில் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் 58. அதே மாதிரி எந்த கேட்டகரி வைஸாக அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹரியானாவில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், மெக்கானிக்கல் அப்ரெண்டிஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியன், மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, இதுலேயும் அப்ரெண்டிஸ் 10 பேர் கேட்டிருக்காங்க. அதேமாரி பஞ்சாபில் டோட்டலாக எத்தனை பேர் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹிமாச்சல பிரதேஷ், சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட் டோட்டலாக உங்களுக்கு 456 வேக்கன்சிஸ் இதில் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் தான் இருக்கணும். என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாவே 10th படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 years ஐடிஐ ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக் இது எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10th மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி பெய்டு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 45,000 சம்திங். அப்ரெண்டிஸுக்கு 4,500 ஃபார் 2 பார்ட்ஸாக அவங்க கொடுக்குறாங்க ஸ்டைபண்ட். ட்ரைனிங் பீரியடில் அவங்க ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் பேயபிள் அப்ரெண்டிஸ்க்கு அவங்க ஸ்டைபண்ட் கொடுக்குறாங்க 4,000 டக்குனு அப்ரெண்டிஸுக்கும். அதே மாதிரி 2 தவணையும் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது வேறு உங்களுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் எந்த இன்ஃபர்மேஷன்னா என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10th SSLC இதே தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் 10th பாஸ் இருந்தால் உங்களுக்கு போதும். இதேமாதிரி என்ன கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, சிக்னேச்சர் லிங்க்கு இது எல்லாமே கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் அண்ட் செக் புக்கு இது எல்லாமே இருக்கணும். கண்டிப்பாக ஆதார் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது 24ஆம் தேதி போட்டிருக்காங்க. 13ஆம் தேதி பிப்ரவரியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க 12 மணிக்கு.
அதில் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் தான் நோ மோட் ஆஃப் அப்ளிகேஷன், நோ அதர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் எதுவுமே அப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும். அதேமாதிரி என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா, PDF டாக்குமெண்ட்டில் தான் நம்ம நம்மளோட அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த போர்ட்டலில் போய் நம்ம அப்ளை பண்ணணும். வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட் ஆஃப் அப்ளிகேஷன், டேட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் சாட்டிலைட் காஸ்டிங் வில் பி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இதில் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட்லிஸ்ட் கேட்டரிங் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் பார்த்தோம்னா போதும். நமக்கு இதில் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எந்த இதுவுமே கிடையாது. இது எக்ஸாம் கிடையாது. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து 12 months வந்து 1 yearக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. என்ன கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாவே நீங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போர்ட்டலில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதில் அப்ளை பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அவங்க கேட்டிருக்க டீட்டெயில் எல்லாமே நம்ம கொடுக்கணும். ட்ரைனிங் ஸ்கீம் இதில் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் தான் நம்ம வந்து நீங்கள் வந்து நான் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து போர்ட்டலில் போய் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து 456 வேக்கன்சி இருக்குது. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. வேறு உங்களுக்கு இதில் பெரிய 10th பாஸ் ஆகிருந்தது மினிமம் அவங்க 10th குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இது தவிர உங்களுக்கு வேறு இன்ஃபர்மேஷன் இதில் கொடுக்குறது அளவுக்கு பெருசு இல்லை. டேட் வந்து லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு 13ஆம் தேதி முடியுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கிறதா இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன ஜாப் போஸ்டிங் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால், அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் எனக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.